ஒருத்தர் எடுத்த சின்ன முடிவு தான் இந்த உலகமே நம்புற அளவுக்கு ரொம்ப பெரிய கம்பெனி உருவாச்சு. 30 days challenge of திருக்குறள் ஸ்டோரி பார்ட் 26. இன்னைக்கு நான் சொல்ல போற திருக்குறள் என்னன்னா, ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. 1946 கர்நாடகால என்.ஆர். நாராயணமூர்த்தி பிறந்தாரு. என்.ஆர். நாராயணமூர்த்தி ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்தாரு. அவரு ஒரு கால்குலேட் மிஸ்டேக்னால அவருக்கு அதிகமா பணம் வந்தது. அதை யாரும் கவனிக்கல. அவரு அமைதியா அந்த பணத்தை அவரே வச்சிருந்தா யாருக்கும் சந்தேகம் வந்திருக்காது. ஆனா அவர் என்ன செஞ்சாருன்னு தெரியுமா? இது என்னோட பணம் இல்லன்னுட்டு நேரா அந்த ஆபீசர் கிட்டயே திரும்பியும் அந்த பணத்தை கொடுத்துட்டாரு. அவரு அந்த நிமிஷம் பெரிய ஆபீசரா இல்லைன்னா கூட அவருடைய ஒழுக்கம் அந்த பணத்தை திரும்பியும் வேற ஆபீசர் கிட்ட கொடுக்க வச்சு அவரு பல வருஷம் கழிச்சு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த கம்பெனி இந்த உலகம் முழுக்க நம்ப வச்சது. அது என்ன கம்பெனினா இன்ஃபோசிஸ். The moral of the story is, உங்ககிட்ட நல்ல ஒழுக்கமும் நேர்மையும் இருந்ததுன்னா இன்ஃபோசிஸ் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணப்ப எல்லா மக்களும் நம்பி வந்த மாதிரி உங்களையும் நம்பி வருவாங்க.